அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி இன்று பதவியேற்கிறது. கேரள சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றிய நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் முதல்வராக சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கேரளத்தின் முதல்வராக சதீஷன் இன்று பதவியேற்கிறார். அவரோடு ரமேஷ் சென்னிதாலா, முரளிதரன் உள்ளிட்ட 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இந்நிலையில் ஆளுநர் அர்லேக்கரை நேற்று சந்தித்த சதீஷன் அமைச்சரவை பட்டியலை வழங்கினார். அதன்படி காங்கிரஸைச் சேர்ந்த 11 பேரும், கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த 5 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதேபோல 4 கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். கேரள முதல்வராக 61 வயதாகும் வடசேரி தாமோதரன் சதீசன் எனும் வி.டி. சதீசன் முதல்வராக பதவியேற்க உள்ளார். கேரள மாநில காங்கிரஸில் கடந்த கால் நூற்றாண்டாக தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்தவர்தான் வி.டி. சதீசன். தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சகட்டத்தில் UDF கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க தவறினால் நான் அரசியலிலிருந்து விலகி அரசியல் வனவாசம் செல்வேன் என்று அறிவித்தவர்தான் வி.டி. சதீசன். நெட்டூரைச் சேர்ந்த வி.டி. சதீசனின் அரசியல் ஈடுபாடு கல்லூரி நாட்களிலேயே தொடங்கிவிட்டது. கேரள உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான சதீசனின் தேர்தல் அரசியல் பயணம் 1990களின் இடைப்பகுதியில் அடைந்த தேர்தல் தோல்வியிலிருந்து தொடங்குகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சந்தித்த பலத்த அடிக்கு பிறகு ராகுல் காந்தியின் நேரடி தேர்வால் எதிர்க்கட்சி தலைவராக சதீசன் நியமிக்கப்பட்டார். பரவூர் தொகுதியில் 5 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற அனுபவமும் சட்ட வல்லுநராக இவருக்கு இருந்த ஆழமான அறிவும் இவரை ஒரு வலிமையான தலைவராக மாற்றியது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசின் வெற்றியை உறுதி செய்த சதீசன் தற்போது மாநில ஆட்சி கட்டிலும் காங்கிரஸை அமர வைப்பதில் வெற்றி கண்டுள்ளார். இது ஒரு திடீர் அலையல்ல, மாறாக அடிமட்டத்திலிருந்து திட்டமிட்டு அவர் கட்டி எழுப்பிய நிதானமான வெற்றி என்று கட்சி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.